ஹாய் வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை, அதுவும் முதல் வெள்ளிக்கிழமை. நேற்றே வந்து நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா ஆடி வெள்ளிக்கிழமை பூஜை வீடியோஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்மளோட சேனலில் இந்த வீடியோ தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். வழக்கம் போல் காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு தலைக்கெல்லாம் குளிச்சாச்சு. இன்றைக்கி ஆடி வெள்ளி வேறு கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக தான் வந்து எனக்கு இருந்துச்சு. காலையில் கொஞ்சம் பரபரப்பாக எல்லா வேலையும் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி மார்னிங் எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. காலையில் எழுந்திரிச்சு நான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தேவேஷ் புட்டிக்கில் புதுசாக இப்போது நம்ம போட்டிருக்க சாரீஸ் தான் வந்து இது. சாரீ வேணும் அப்படின்னா 8939222504 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்கள். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நானுமே ரெடி ஆகிட்டேன். ரெடி ஆகி முடிச்சுட்டு வாசல்லாம் பெருக்கிட்டு கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் தான் போடுறேன். ஏன்னா ஆடி மாதம் அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த கோலம், மஞ்சள், குங்குமம், வேப்பிலை இதெல்லாம் இல்லாமல் கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் ஆகாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி வழக்கம் போல் சின்னதாக ஒரு கோலம் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பூஜையே இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எப்போவுமே ஆடி மாதம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு வந்து கலசம் வந்து வைப்பேன். பட் இந்த தடவை என்னால் அதை வந்து பண்ண முடியல. ஏன்னா நிறைய வேலை வந்து இருக்குது. காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சாலே எனக்கு டைம் வந்து சுத்தமாக பத்துறதே இல்லை. இப்போ கூட பாருங்கள் 10:30க்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னு சொன்னேன். பட் இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:30 ஆகுது. ஏன்னா காலையில் 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நைட்டு 12:30 மணி வரைக்கும் எனக்கான டைம் கண்டினியூஸாக வேலை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கான டைம்னு ஒரு 10 நிமிஷம் கூட என்னால் எடுக்க முடியாது. பட் ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துட்ருக்கிறது எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை தாண்டி இன்றைக்கி லேட்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா 10:30க்கு கண்டிப்பாக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வீடியோஸ் வந்து அப்லோட் வந்து ஆகும். ஆல்மோஸ்ட் 11:30 ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எடிட் பண்ணி இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் வந்து ஆகும். இங்கே ஸ்ரதனை வச்சுட்டு வேலை பார்க்குறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போல்லாம் முன்னாடி விட ரொம்ப சேட்டை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி கலசம் வைக்காததுக்கு முக்கியமான காரணம் வேலை நிறைய இருந்தது தான். கலசம் எப்படி வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கலச சொம்பில் முன்னாடி நாளே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா காலையில், அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மஞ்சள் வந்து தடவி விட்டுருவேன். ஃபுல்லாக தடவிட்டு அதுக்கப்புறம் அங்கங்கே குங்குமம் மட்டும் வச்சுருவேன். கலசமில் தண்ணி ஃபுல்லாக நிரப்பிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், குங்குமம் போட்டு பச்சை கற்பூரம் எல்லாமே வந்து போட்டு வச்சுருவேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து வேப்பிலை கொத்து எடுத்துகிட்டு வந்து அது உள்ளே வச்சு பூஜை ரூமில் வந்து வச்சுருவேன். அதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புடவையோ இல்லை ஜாக்கெட் பிட்டோ ஏதாவது ஒன்று என்னால் என்ன முடியுதோ அது வந்து வச்சுருப்பேன். அதை வச்சுட்டு கூடவே வந்து மஞ்சள், குங்குமம், வளையல், பூ, வேப்பிலை இது எல்லாத்தையும் சாமி முன்னாடி வச்சு எப்போவுமே வந்து அந்த மாதிரி தான் வழிபாடு வந்து பண்ணுவேன். பட் அதுக்கான டைமெல்லாம் இன்றைக்கி எனக்கு சுத்தமாக கிடையாது. காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு யோசித்தேன் பேசாமல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்குமே காலையில் 6 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸாகவே லேட்டாக தான் ஆஃபீஸ் போகிறாரு. 7:00 கிட்ட ஆகிடுது சமைச்சு முடிக்கிறதுக்கே. ஏன் சமைக்கிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்றதுமே தெரியல. ஏன்னா விடிய காலையில் 4 மணிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ்க்கு கால் வரும், மெசேஜ் வரும். அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு என்னால் பூஜை வேலையும் பார்த்துட்டு ஸ்ரதன் எந்திரிச்சிட்டானா அவனையும் சமாளித்து அதுக்கப்புறம் சமையல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி கலசம் வைக்க முடியாது. ஆடி 18 அன்னைக்கு கலசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே இன்றைக்கி வந்து நினச்சிக்கிட்டேன். எனக்கு காலைல பண்ண முடியாது. நிஜமாவே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் பண்ணுறது கரெக்டாக பண்ணணும் அப்படின்றதுனால சரி ஆடி 18 அன்னைக்கு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இப்போது பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்கு வழக்கம் போல் வாசலில் விளக்கெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சூரிய பகவானுக்கு கற்பூரம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பிரம்ம முகூர்த்த விளக்குமே வந்து ஏற்றியிருந்தேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மனசில் இருந்துகிட்டே இருந்துச்சு. வேப்பிலையாவது கொண்டு வந்து வீட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி அக்கா நீங்கள் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுறீங்க. ஆனால் வந்து ஒரு தடவை பூஜைக்கு சாமி கும்பிடும்போதுமே பார்த்தீங்கன்னா முடியை வந்து அப்படியே தொங்க விட்டுட்டே இருக்கீங்க. அது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நான் நிறைய தடவை வீடியோஸ்லையுமே வந்து சொல்லிட்டேன். ஏன்னா காலையில் 4 மணிக்கு தலை குளிக்கும்போது அந்த டைமில் தலை காய வைக்கிறதுக்கான டைம் எல்லாம் சுத்தமாக எனக்கு இருக்கவே இருக்காது. சும்மா ஒரு கிளிப்பை மட்டும் எடுத்து போட்டுட்டேன்னா அப்படியே லூஸராக இருக்கும்போது என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து காஞ்சிரும். நான் இதில் பேண்டோ இல்லைனா வந்து பின்னியோ போடும்போது அந்த ஈரம் ஃபுல் டே அப்படியே இருக்கும்.
இருக்கும். நைட்டு ஃபுல்லாவே தலை ஈரமாவே இருக்கிறது எனக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா வந்து இருக்கும். அதுதான் ரீசன். நானுமே அடியில சின்னதா ஒரு நாட் மாரியெல்லாம் போட்டு வைப்பேன். பட் அது கொஞ்ச நேரத்தில எப்படி கழண்டு போகுது அப்படின்றது எனக்கு சுத்தமா வந்து தெரியாது. எப்போ பூஜை பண்ண போறேன் அப்படின்னாலுமே முதல்ல நல்லா ரெடி ஆயிப்பேன். ஏன்னா, நம்ம வந்து நம்மளோட வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமிய அழைக்கிறோம். இல்ல நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலுமே நம்ம முதல்ல பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து மத்த வேலையெல்லாம் பண்ணணும் அப்படின்றது என்னோட தாட்டு. அது சரியா தப்பாலாம் எனக்கு வந்து தெரியல. பட் எனக்கு அது பிடிக்கும். அதனால நான் வந்து பண்றேன். சில பேர்லாம் வந்து நீங்க மேக்கப் போடுறீங்க அப்படியெல்லாம் வந்து சில டைம்ல ஏதாவது சில கமெண்ட்ஸ் வந்து வரும். பட் இது எனக்கு மேக்கப்பான்னு தெரியல. ஒரு புடவ கட்டி நார்மலா ஒரு ஐப்ரோ பென்சில் நம்ம நீட்டா ரெடி ஆகுறத மேக்கப்ன்னு சொன்னாங்க அப்படின்னா, அது மேக்கப்பாவே கூட இருக்கலாம். அதில ஒண்ணும் தப்பு கிடையாது. நம்மள ஃபர்ஸ்ட்டு நம்ம நல்லா வச்சுக்கணும். தலை பாருங்க எவ்வளோ ஈரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதிலே தான் தலை வந்து போட்டுட்ருக்கேன். நேத்து இந்த ஹேர் ஸ்டைல் வந்து போட்டிருந்தேன். நெறைய பேர் அக்கா இது வீடியோ வந்து போடுங்க அப்படின்னுமே வந்து சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா நேத்து சும்மா அவசரத்தில அப்படியே எடுத்து போட்டது. கண்டிப்பா ஷார்ட்ஸ்ல வந்து நான் சீக்கிரமாவே வந்து ஷேர் பண்றேன். தலை பின்ன கூட வராது அந்த ஈரத்தில. அப்படியே சும்மா ஒரு கிளிப் மட்டும் எடுத்து போட்டுப்பேன். பட் நேத்து நெறைய பேர் இது உங்களுக்கு நல்லா இருந்துச்சுக்கா, இதையே வந்து கன்டின்யூ பண்ணுங்கன்னு சொன்னதுனால இன்னைக்கு வந்து போட்டிருந்தேன். பட் டைம் எல்லாம் பெருசா கிடையாது. அவசர அவசரமா எது வருதோ அதையே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா போட்டு முடிச்சாச்சு. சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து பூ கொஞ்சம் வாங்கி வச்சிருந்தேன். பட் அது அம்மா வீட்லயே வந்து விட்டுட்டு வந்துட்டேன். அதனால வீட்ல கொஞ்சம் நல்ல வேளை பூ இருந்துச்சு. அந்த பூ வச்சு தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாமிக்கு பூ எல்லாமே வந்து வச்சிருந்தேன். இன்னைக்கு கோவில் கூட என்னால பெருசா போக முடியுமான்னு தெரியல. சாயங்காலம் அவர் வந்தா கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். காலையில வழக்கம் போல எப்பவுமே எப்படி சாமி கும்பிடுவேனோ, அதே மாதிரி தான் இன்னைக்குமே வந்து சாமி கும்பிட்டுருந்தேன். ஸ்ரதன் வளர வளர என் வேலைலாம் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு நான் வந்து நெனச்சிட்டு இருந்தேன். பட் இருக்க இருக்க வேலை ஜாஸ்தி ஆயிட்டே தான் வந்து போது. அவன வச்சுட்டு எதுவுமே என்னால பண்ணவே முடியல. இவன வச்சுட்டு பண்றது எனக்கு நிஜமாவே டெய்லி ஒரு பெரிய டாஸ்க்காவே வந்து இருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா, அப்பாவ வர சொல்லி, "அப்பா ஒரு 1/4 மணி நேரம் பார்த்துக்கோங்க. நான் வீடியோஸ் எடிட் பண்ணணும்." அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து தான் இப்போ எடிட்லாம் முடிச்சுட்டு, வீடியோஸ்க்கு வந்து வாய்ஸ் ஓவர் வந்து குடுத்துட்ருக்கேன். அவன்கிட்ட சில டைம் சொல்லுவேன், "தங்கம் சத்தம் போடாதீங்க. அம்மா வாய்ஸ் ஓவர் குடுக்க போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, டிவி வந்து மியூட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் ஓவர் குடுப்பேன். சில டைம் அமைதியா இருப்பான். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா, வேணும்னே சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பான். கத்துவான். ஏசி ஆன் பண்ணுவான். இல்ல ஏதாவது கரகரன்னு தீத்திட்டே இருப்பான். இந்த மாரி நெறைய வேலை வந்து பண்ணுவான். அதனால இன்னைக்கு காலையிலயே வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. நம்ம நெனச்ச மாதிரி பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் எப்படி கும்பிட்டாலும் சாமி சாமி தான். மனசார கடவுள எங்க இருந்து நெனச்சாலுமே கண்டிப்பா அவர் வந்து அத ஏத்துப்பாரு அப்படின்றது என்னோட நம்பிக்கை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பண்றத கரெக்ட்டா பண்ணுவோம். நமக்கு புடிச்ச மாரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பூவெல்லாம் வச்சு தான் இன்னைக்கு வந்து சாமி வந்து கும்பிட்டுருந்தேன். காலையில வீட்ல மணி அடிச்சு சாமி கும்பிடும்போது நிஜமாவே ரொம்ப பாசிட்டிவா வந்து இருக்கும். நெறைய பேர் "அக்கா எங்களோட வீட்டு பக்கத்துலலாம் வந்து நெறைய ஆளுங்க இருக்காங்க. அதனால மணியெல்லாம் அடிக்க முடியாது." அப்படி எல்லாமே நெறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. உங்களால எப்படி சாமி கும்பிட முடியுதோ தாராளமா வந்து சாமி கும்பிடுங்க. அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி உங்களுக்கு நடந்த பெனிஃபிட்ஸுமே என்கிட்ட நெறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதனால அதையுமே வீடியோஸ்ல சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. பட் கண்டிப்பா நெக்ஸ்ட்டு ஷார்ட் வீடியோஸ்ல வந்து அத கண்டிப்பா நான் வந்து ஷேர் பண்றேன். முன்னாடியெல்லாம் பிரம்ம முகூர்த்த பூஜை பெனிஃபிட்ஸ் வீடியோ அடிக்கடி போடுவேன். பட் இப்பலாம் வந்து போட முடியறதில்ல. ஏன்னா நைட்டு நான் படுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா மெசேஜும் ரிப்ளை பண்ணிட்டு தான் படுப்பேன். நேத்து நைட்டு படுக்கும்போது கரெக்ட்டா மணி 1. 1 மணிக்கு படுத்து 4 மணிக்கு கண்ணே தொறக்கவே முடியல. காலைல ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. காலைல பேசாம விளக்கேத்தாம விட்டுடலாமா? அப்படியெல்லாம் சில டைம்ல வந்து தோணும். இன்னைக்குமே அப்படிதான் தோணுச்சு. அதுக்கப்புறம் நானே இன்னைக்கு எந்திரிச்சு தான் ஆகணும். நெறைய வேலை இருக்கு. தேவேஷ் பொட்டிக்கு வேற சாரீஸ் வேற வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணணும். இப்படியெல்லாம் நெனச்சு எனக்குள்ளேயே நான் ஏதாவது சொல்லிக்கிட்டு நான் வந்து சீக்கிரமா வந்து எந்திரிச்சுருவேன். காலையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பூஜை இந்த மாரி தான் ஆக்சுவலா நான் வந்து பண்ணியிருந்தேன். அ ஆடி மாசம்ன்றதுனால நெறைய இடத்துல கூழெல்லாம் வந்து ஊத்துவாங்க. இந்த சண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஆடி மாசம் அப்படின்னாலே நிஜமாவே ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப் வந்து எப்பவுமே வந்து இருக்கும். எனக்கு போன ஆடி ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லிட்டு போன தடவை வீடியோஸ்லயுமே நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அது உண்மதான். போன வருஷம் ஆடிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும். நம்ம ஏன் சும்மாவே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஃபைனலா தேவேஷ் புட்டிக் வந்து ஸ்டார்ட் பண்ணது. கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஆடி 18க்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அப்போ போன தடவை ஆடி மாசம் எல்லாமே இதுக்கான ப்ராசஸிங் வந்து போயிட்டே இருந்துச்சு. ஒரு இடத்துல பணம் குடுத்துருந்தேன். அந்த சாரீஸ் வந்து சரியா மெட்டீரியல் நல்லா வரல. திரும்ப வந்து அந்த பேமெண்ட்ட என்னால வாங்க முடியல. இந்த மாரி நெறைய ஸ்ட்ரகிள் இருந்தது போன ஆடியில. பட் இந்த ஆடி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா தேவேஷ் புட்டிக்க நல்லபடியா வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். நேத்து வீடியோஸ்லயுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் அத. ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. கண்டிப்பா நேத்து கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அப்ப இந்த ஆடிக்கு என்ன ஸ்பெஷல்? என்ன பண்ண போறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆடிக்கு
வேற ஒரு விஷயம் பெருசா யோசிச்சிருக்கேன். பட் எனக்காக இல்ல, அவருக்காக அது நடக்கணும் அப்படின்னு நானுமே ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களுமே கண்டிப்பா எனக்காக ப்ரேயர் வந்து பண்ணிக்கோங்க. நேத்தே நெறைய பேர் ஆடி 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல விளக்கெல்லாம் ஏத்தி சாமி கும்பிட்டு ஃபோட்டோஸுமே அனுப்பியிருந்தீங்க. நேத்து பீரியட்ஸ் லாஸ்ட் டே. அதனால என்னால பூஜை எதுவுமே வந்து பண்ண முடியல. இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில குளிச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜைய வந்து நல்லபடியா பண்ணி முடிச்சுட்டேன். நேத்து பீரியட்ஸா இருந்ததுனால விளக்கெல்லாம் கூட என்னால வாஷ் பண்ண முடியல. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி தான் பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி விளக்கெல்லாம் ஏத்திட்டு வந்து போயிருந்தேன். அதனால பூஜை பாத்திரம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இப்படி தான் இன்னைக்கு வந்து நான் நம்மளோட வீட்ல ஆடிக்கு வந்து சாமி வந்து கும்பிட்டுருந்தேன். கண்டிப்பா ஆடி 18க்கு சாமிக்கு பிரசாதம்லாம் வச்சு படைச்சு, கண்டிப்பா ஆடி 18க்கு நல்லாவே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நெனச்சிட்டுருக்கேன். நான் நெனச்ச மாதிரியே எல்லா விஷயமும் நடக்கும் அப்படின்னு நானுமே வந்து நம்புறேன். நீங்களும் கண்டிப்பா எனக்காக ப்ரேயர் வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுல நிறைய பேர் நிறைய டவுட் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அதே மாதிரி பண்ணுங்க. நம்ம நார்மலாக வெள்ளி செவ்வாயில் எப்படி விளக்கேற்றுவோமோ அதே மாதிரி விளக்கேற்றுங்க போதும். காலையில் 4 மணிக்கு பண்ணுறோம் அவ்வளோதான். சாயங்காலத்தில் சில பேர் வந்து விளக்கேற்றுவீங்களா அதையே 4 மணிக்கு பண்ண போகிறீங்க அவ்வளோதான். மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. வேப்பிலை வைக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, வீட்டு பக்கத்தில் மரம் இருக்கிறதுனால வேப்பிலை உடச்சி முன்னாடி வந்து வாசப்படியிலையும் பூஜை ரூம்லேயும் வந்து வச்சுருந்தேன். எங்கள் மாமியார் எப்போவுமே வெள்ளி செவ்வாயில் கண்டிப்பாக இந்த மாதிரி வேப்பிலை வந்து வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முன்னாடி போன வீட்டில் இருந்தப்போ லீஸ்க்கு இருந்தோம்ல, அந்த வீட்டிலலாம் வந்து வேப்பிலையே கிடைக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வருவோம். பட் இங்கே வந்து வேப்பிலை வந்து காலைல எந்திரிக்கும் போதே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் அந்த வேப்ப மரத்தை பார்க்கும்போது. இன்றைக்கி காலையில் என்னமோ தெரியல, மழைலாம் பெஞ்சு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே வந்து இருந்துச்சு. எடுத்துகிட்டு வந்து ஏற முடியல, மேலே ஒரு சேர் போட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வேப்பிலையெல்லாம் வந்து வச்சுருந்தேன். நிஜமாவே வேப்பிலை வச்சதுக்கப்புறம் தான் ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆன மாதிரி எனக்கு பர்சனலாகவே வந்து ரொம்ப ஃபீல் ஆச்சு. பூஜை ரூம்லேயும் ஆடி மாதத்துக்காக பூஜை ரூமில் வைக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. பட் காலையில் கூட டக்குன்னு தோணுச்சு, வெறும் கலசம் மட்டும் எடுத்து வச்சு நம்ம வந்து வேப்பிலை வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சரி வேண்டாம் பரவாயில்ல ஆடி 18க்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திட்டு காலையில் நல்லா வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிட்டேன். எங்களோட ஆடி வெள்ளி இப்படி தான் வந்து இன்றைக்கி போச்சு. உங்களோட ஆடி வெள்ளி எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லிவிடுங்க. நேற்று குலதெய்வம் கோயில் வீடியோ வந்து போட்டிருந்தேன். அவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் கமெண்ட்ஸுமே வந்து பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரிப்ளை பண்ண டைம் இல்லை. கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாேருக்கும் ரிப்ளை வந்து பண்ணிவிடுவேன். தேங்க்யூ. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.